ஓகே. வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு கிளிப்பிங் காட்டப்பட்டது. அந்த கிளிப்பிங்கில் இருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதான் கேள்வி. ஸோ அந்த கிளிப்பிங் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே வந்து அப்பா வந்து தன்னுடைய தாய்க்கு அஹ், யாருக்கும் தெரியாம இந்த பணத்தை வச்சுக்கோ, ஏன் அழுதுட்டு இருக்க, உன் செலவுக்கு வச்சுக்கோ, என் பொண்டாட்டிக்கு தெரியாம தர்றேன் அப்படிங்கிறத தன் அப்பா வந்து தன் பாட்டிக்கு தருவதை ஒரு பையன் பார்த்து கொண்டிருக்கின்றான். பார்த்து கொண்டு அவன் என்ன செய்யறான், அவனுடைய அம்மாவுக்கு, அதாவது அந்த பாட்டிக்கு கொடுத்த தன் அப்பா இருக்கான் இல்லையா, அவனுடைய அம்மா, அதாவது அந்த அப்பா கூடிய பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க, அம்மாட்ட போய் அந்த இருவருக்கும் அந்த குழந்தை போய், இந்த அம்மா நான் உண்டியில சேர்த்து வைத்த பணம் யாருக்கு தெரியாம தர்றேன் வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஏன்டா லூசா, நீ ஏன் யாருக்கு தெரியாம தர்ற அப்படின்னா, இல்ல அப்பா யாருக்கு தெரியாம அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ யாருக்கும் தெரியாம கொடுத்தாரு, அதை நான் பார்த்தேன், அதனால நான் உனக்கு தர்றேன் அப்படின்னா அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுறான். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் கொடுத்துருப்பான், வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிட்டு சிம்பிளா யோசிக்கிற, ஆமா அவன் தெரியாம கொடுக்குறான் இருக்கட்டும், நீ ஏன் தெரியாம தர்ற அப்படின்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு புரியுது, நாளைக்கு நானும் பெரிய ஆளாகி நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தெரியாம கொடுக்கறதுக்கு பழகணும்ல அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மாவுக்கு உணர்கிறது. ஓ, நாளைக்கு இவன் நாளைக்கு வருபவள் என்னை ஒதுக்கினால் அது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத அந்த அம்மா உணர்ற மாதிரி காட்சி முடிகிறது. அந்த காட்சியிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த லா ஆஃப் கர்மா, நான் எதை செய்கிறேனோ அதுதான் எனக்கு திரும்பும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் அத்தையை வந்து நான் கவனிக்கல, அத்தையை வந்து நான் வந்து சரியா வந்து பராமரிக்கல, அவர்களுக்கு செய்யும் உதவியை நான் தடுத்தேன், மகனுக்கும் அம்மாவுக்கும் உள்ள நல்ல உறவை கெடுத்தேன், அது எனக்கே திரும்பும். அப்ப நாளைக்கு எனக்கும் என் மகனுக்கும் உள்ள உறவுக்கு பங்கம் ஏற்படுவது போல் நான் இன்றே என்னுடைய கதையை எழுதி கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவது, இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு. அந்த அம்மா தன் பையனிடம் சூப்பரா சொல்லியிருப்பா, தாயை மதிக்க வேண்டும், தாய் என்றால் தெய்வமாக இருக்க வேண்டும், தாய்க்கு உதவி செய்ய வேண்டும், தாய்க்கு பின் தான் தாரம், ஸோ தாய் தான் உலகில் தாய் தந்தை, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயிடம் அன்பு காட்ட வேண்டும், தாயை மதிக்க வேண்டும், தாய்க்கு உதவி செய்ய வேண்டும், தாயிடம் தியாகம் செய்ய வேண்டும், தாயிடம் உயிருக்கு உயிராக இருக்க வேண்டும் என்று தன் பையனுக்கு போதித்திருப்பாள். இது போதனை. ஆனா செயல் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தான் புருஷனை தான் தாயோட சேரக்கூடாது, தான் தாயோட பேசக்கூடாது, தான் தாய்க்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு செயல் வந்து அங்க இருக்கு. ஆனா இங்க வார்த்தை ஒன்று இருக்கிறது, செயல் வேறு விதமாக இருக்கிறதுனா, அந்த குழந்தை மட்டுமில்ல, அவன் கவனிக்கிறது செயலை தான். வார்த்தையை வந்து எல்லாம் தள்ளிடுவாங்க. வார்த்தை 1000 இருக்கலாம், ஆனா செயல்ல என்ன காட்டி கொண்டிருக்கிறோம், அப்பா நீ உங்க அம்மாவை மதிக்காத, உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாத, இது செயலால் வருவது. அப்ப எது எஃபெக்டிவ் வருதுன்னா அந்த செயல் தான் எஃபெக்டிவ் வருது. நம்ம பேசலாம், எனக்கு எல்லாம் தெரியும், இப்ப வந்து டிஸ்கஷன்ல கூட சொன்னாங்க, எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், ஆனா செயல் வேற விதமாக இருக்கு அப்படின்னாலே தெரியலன்னு அர்த்தம். அப்போ செயல் வந்து ஹைலைட் ஆகும், சொல்றது நினைக்கிறது எண்ணம் அதெல்லாம் ஹைலைட் ஆகாது. அப்ப அவள் வந்து சொன்னால தாயிடம் இருக்க வேண்டும் செய்ய வேண்டும்னு, அது பொய் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா செயல்ல வேற மாதிரி இருக்கு. அப்ப அங்க முழுக்க முழுக்க சுயநலம் தான் அங்க கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தையிலோ பொதுநலமாக சொல்ற, அதுலயுமே தன் மகன் தன்னை அப்படிங்கிற அந்த சுயநலத்துக்கு கொண்டு வந்துடுறான். ஸோ அப்போ வந்து செயல் தான் அங்க எடுபடுமே ஒழிய வார்த்தை எடுபடாது. அப்ப நான் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன், நான் எப்படி என்னால் வந்து என்னுடைய செயல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் அன்பானவன், நான் உண்மையானவன், நான் நேர்மையான, வார்த்தைகளால் அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையின் வாழும் முறையிலே நான் அதை காட்டி கொண்டிருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லாம நான் வார்த்தையில பேசுறேனே,
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏனால் எல்லோரும் செயலை தான் கவனிக்கிறார்கள். செயல் தான் ஹைலைட். வார்த்தை என்பது அது வந்து உணர்வற்றதுன்னு வேற சொல்லிட்டாரு. நான் ஒண்ணு பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்னாலே அது பண்ணலைங்கிற ரேஞ்சுக்கு அவர் சொல்றாரு. ஏன்னா வார்த்தை வந்து விட்டாலே அங்க உணர்வு இல்ல. ஒருத்தன் நான் அனுபவிச்சுட்டு இருந்தானா அங்க வார்த்தை இருக்காது. அப்ப வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவன் நிறைய பேச மாட்டான். ஏனென்றால் அவன் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றான். யார் நிறைய பேசுவா? எவன் நடைமுறைப்படுத்தலையோ அவன் தான் நிறைய பேசுவான். ஸோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுபவன் யாருன்னா நடைமுறைப்படுத்தாதவன். நடைமுறைப்படுத்தவன் கம்மியாக தான் பேசுவான். ஏன்னா அவன் நடைமுறைப்படுத்துவதிலே அவன் மனம் முழுக்க சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க அவன் வந்து சூப்பரா அந்த பையனுக்கு எது புரிகிறது? ஆக்ஷன் தான் புரியுதே ஒழிய அவர்கள் சொன்ன அந்த பாடம் புரியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால் நம் வாழ்க்கையில் செயலை வாழ்க்கையில் வாழும் முறையிலே தான் நான் இது இது இப்படித்தான் என்று வெளிப்படுத்துமே என்பதைய வார்த்தைகளால் கொட்டி கொண்டிருந்தால் எஃபெக்டிவ் இருக்காது என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூணாவது அவர் வந்து தெரியாம தர்றாரு. பொண்டாட்டிக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு ஒளிந்து கொண்டு அப்பா தர்றாரு. அப்ப அதையும் அவன் கத்துக்கிறான். ஏமாத்தி தான் தரணும்ன்ட்டு. அப்ப அப்பா சொல்லியிருப்பாரு. நாம வந்து யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு அப்பாவும் போதிச்சிருப்பாரு. ஆனா அங்க நடக்கிறது என்ன? பொண்டாட்டிக்கு பயந்துட்டு அடிமையா தன் தாய்க்கு பணம் தர்றாரு. அப்ப அவனும் சரி நம்ம அடிமையா இருக்கணும் போல அப்படின்னு செயலை தான் எடுக்கிறான். ஸோ அப்ப அப்பாவும் தன்னுடைய இதை வாழ்க்கையில் காட்ட வேண்டும் அவர் சொன்னதை. ஸோ வாழ்க்கையில் காட்டினால் மட்டுமே அது எஃபெக்டிவ் இருக்குமே வெளியே சும்மா வார்த்தையால் சொல்லி கொண்டு போய் செயல் வேறு விதமாக இருந்தால் அந்த செயல் தான் முன்னாடி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் அதில் நான் புரிந்து கொண்டது.